அரசியல்ல திமுக ஆட்சியில் இல்லைன்னா அதனால என்ன பாதிப்பு வந்துட போகுது? எதுக்காக இவ்வளோ நீங்க இது பண்றீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க பாரதி. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆட்சி கட்டில் ஏறும்போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு எவ்வளோ இருந்ததுன்னா 0.5. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்துட்டு இருந்ததுல ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணதில்ல, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு நம்மளுடைய வருமானம் வந்துட்டு ஈட்டி இருக்கிறது, நம்மளோட பொருளாதாரம் ஈட்டி இருக்கிறது ₹1.50. அதுவே வந்துட்டு 2000 இப்போ ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆர்பிஐலேருந்து வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ வந்திருக்குதுன்னா 16%. அதாவது வந்துட்டு நம்ம ஒரு வருஷத்துல வந்துட்டு ஒரு 100 ரூபாய் நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னா நம்ம அது வந்துட்டு 116 வந்துட்டு அடுத்த வருஷத்துல நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு வளர்ச்சி வந்திருக்குது. இந்த வளர்ச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடரல இல்லை சொணக்கம் வந்துருச்சுன்னா இப்போ வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ தான் முன்னேறிட்டு வரோம். இப்போயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய, அதாவது வந்துட்டு 5 வருஷத்துக்கு இருந்த பஸ்ஸோடைய தரமும் இப்போ இருக்கிற பஸ்ஸோடைய தரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே வந்துட்டு முன்னாடி இருந்த அரசாங்கத்தப்ப, அதாவது கர்நாடகாலெல்லாம் முன்னாடி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா ஓல்வோ பஸ் இருக்குது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைடெக் அந்த தெரியும், ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ரோர்ஸில். இப்போ பொதுவாக வந்துட்டு இப்போ சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சொகுசு பயணத்தை இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி வருது? இந்த வளர்ச்சினால நம்மளுக்கு கிடைக்கிற கூடுதல் வருமானத்தில் நம்மளுடைய இதை வந்துட்டு நம்ம பெருசு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வளர்ச்சி வந்துட்டு இப்போ அடுத்த வர அரசாங்கம் வந்துட்டு இதை தொடருமா தொடராதான்றது வந்துட்டு 1000 கேள்வி. காரணம் என்னன்னா, அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் பட்டியல் வரப்போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க, ஒரு 2 நாள்ல வந்து பார்க்க தான் போறீங்க. தொழில்துறை அமைச்சர் யாரு? இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுக காலத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 2000க்கு முன்னாடி காலகட்டத்துல நம்மளுடைய, அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுவே 2016-11 வந்துட்டு திமுக ஆட்சி இருந்தது. நான் வந்துட்டு முதல்ல என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 2006 தான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வரேன். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு ஒரு வீடு வாங்குறதுக்காக நான் இது பண்ணேன். 2006 2.5 லட்சம் ரூபாய் அந்த வீட்டோடைய இது பைசா அதை வந்துட்டு கொடுத்து வாங்கிக்க சொன்னாங்க. என்னால அந்த டைம்ல அந்த வருமானம் எஃபர்ட் இல்லை, கொடுக்க முடியல. நான் வெளியூருக்கு வந்துட்டேன். ஸோ இவங்க படிச்சு முடிச்சு ஏதோ வந்துட்டு என்னால் முடிஞ்சு இங்கே வெளியில வந்துட்டு குழப்ப தேடி இது பண்ணேன். திரும்பி 2007 நான் ரிட்டர்ன் போயிட்டு 2008-7 நான் ரிட்டர்ன் போயிட்டு அதே இடத்த நான் வாங்குறதுக்காக கேட்கும்போது நீங்க நம்பவே மாட்டீங்க, 22 லட்சம் ரூபாய். இதுவரையிலும் தமிழக வரலாற்றிலே வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்துட்டு ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு இவ்வளோ பைசா இன்க்ரீஸ் ஆனது வந்துட்டு கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, நிலையான அரசாங்கம், கொள்கை, அவங்களுடைய விஷன் தான். அடுத்து வந்து 10 வருஷத்துக்கு என்ன போகுது, ஒருத்தவங்க பிசினஸ் வந்துட்டு இப்ப நீங்களே ஒரு இடத்துல கடை போடுறீங்க. அந்த கடை நடத்துற இடத்துல கரெக்டான வருமானம் வருதா, இது வருதான்ட்டு. இதுதான் அரசாங்கத்தோடைய மிக முக்கியமான வேலை. ஓகேங்களா? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அதாவது 2021க்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துல யாரு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழில்துறை அமைச்சர்? அது தெரியாது. சரி, 2021க்கு அப்புறம் இப்ப இருக்கிற 2020 இந்த காலகட்டத்துல 26ல யாரு தொழில்துறை அமைச்சர்? டிஆர்பி ராஜா. ஓகே, டிஆர்பி ராஜா வந்துட்டு டிஆர் பாலுவோட பையன். டிஆர்பி ராஜான்றவர் யாருன்னா, அவர் சாதாரணமா வந்துட்டு இது பண்ணிட்டு வந்துட்டு இது பண்றது இல்ல. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்ப வின்ஃபாஸ்ட், ஃபோர்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓலோ, அந்த 2 வீலர் ஃபேக்டரிஸ், இன்னும் பல சில இது வந்துட்டு நான் உங்ககிட்ட இதா இருக்கிறதுன்னு சொல்றேன். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு அவருடைய மிகவும்னா ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது வந்துட்டு ஒரு முன்னாடி காலகட்டத்துல திமுகவுடைய இது எப்படி இருந்ததுன்னா முக்கியமான தலைநகரங்களை வந்துட்டு மையப்படுத்தி தான் இருந்தது. இப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தமிழகம் முழுக்க பரவலான வளர்ச்சி இருக்கணும், ஏன்னா எந்த இடத்துலயும் வந்துட்டு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இது இருக்குது. ஸோ இந்த வளர்ச்சி வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு கண்டினியூ ஆகலன்னா, 2011 மெட்ரோ கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்த 10 வருஷத்துல என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க பார்த்துருப்பீங்க, கண்கூடா பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது. வெறும் மெட்ரோ வந்துட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன புதுசா வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன டெவலப் பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படியே தான் இருக்குது. இப்போ திமுக வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் அங்கே எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவலாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் செயல்படுத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா phase 2 வந்துட்டு இதுவரையிலும் முடிஞ்சு செயல்படுத்தி கொடுத்தாரு. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களதுல மிகப்பெரிய சவாலே என்னன்னா,
இவங்க மந்திரி சபையில அமைக்கக்கூடிய மந்திரிகளுக்கு யாருக்குமே எந்த நாலேஜும் கிடையாது. இது வந்துட்டு என்னால வந்துட்டு அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரி. ஆனா ஒரு விஷயம், திமுக கொண்டு வந்த திட்டங்களை வந்துட்டு ஒழுங்கா செயல்படுத்தினாலே, ஆல்ரெடி வகுத்த விதிகளை ஒழுங்காவே கடைபிடிச்சினாலே ஓரளவுக்கு வந்துட்டு அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா திமுக இப்ப 2026 காலகட்டத்தில் கொடுத்த அந்த 16% இனிமேல் வர காலகட்டத்தில் தொடங்குறதுன்றது 1000 கேள்விக்குறிதான். ஸோ இதுதான் என்னுடைய உரி. திமுக ஏன் வராதது காரணம், இது எதனால பாதிக்கப்படுறது நான் மாத்திரம் கிடையாது, நீங்க உங்களுடைய வருங்கால தலைமுறைகள் வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ